ஹலோ மக்களே, குட் மார்னிங். டுடே early ஷிஃப்ட், ரமதான் டைமுங்கிறதுனால ஸோ நேரமாக டியூட்டிக்கு போயாச்சு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் சில் பண்ணியாச்சு. 11:30 டியூட்டி முடிஞ்சிருச்சு மார்னிங்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதனால் ஷாப்பிங் போகலான்ட்டு பிளான் வந்துச்சு. அப்போ தான் நான் ஆர்என்பியில் இருக்க நக்கில் போனேன். அங்கே போயிட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், பர்ஃப்யூம் அண்ட் பாடி லோஷன் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருந்தேன். இப்போ நிறைய ரமதான் டைமுங்கிறதுனால சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. 2 ட்ரெஸ் எடுத்தேன். இது ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், அப்புறம் இந்த ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ்ஸு நான் எடுத்தேன். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்னா குக் பண்ண பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஸ்டெம் பிரியாணி தான் நான் குக் பண்ணியிருந்தேன். நீங்களே பாருங்கள் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. சீரியஸ்லி ஒரு ட்ரூ சொல்லணும்னா சூப்பர் எம்மியாக இருந்தது. வேறு லெவல் பிரியாணினா இதுதான் பிரியாணி. என்ன மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணின்னு இது மாதிரி வெஜ்லேயும் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். சீரியஸ்லி இட்ஸ் குட். ரொம்ப நல்லா வந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் டெஃபினெட்லி இதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன், எப்படி செஞ்சேன் என்னங்கிறது. ஓகேவா? ஆக்சுவலி இந்த மஷ்ரூம் ஸ்டெம் எங்கே இருக்கும், எங்கே கிடைச்சது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடி ஸ்டோரி. ஜஸ்ட் 1 திர்ஹம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மஷ்ரூம் ஸ்டெம் நான் எங்கே வாங்கினேன்னு தெரியணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் பிரியாணி மட்டும் போதுமா, ஷைடிஸ் வேணாமா நம்மளுக்கு? ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஃபிஷ் ஃப்ரை செய்யலான்னு பண்ணேன். நல்ல கோகனட் ஆயிலும் கறி லீவ்ஸும் போட்டு. இந்த ஃபிஷ் நேம் வந்து சுல்தான் இப்ராஹிம். இந்த ஃபிஷ் தான் பண்ணேன். அப்புறம் பிளேட் செட் பண்ணியாச்சு. ஃபிஷ் ஃப்ரை, ரைஸு, அப்புறம் ஆனியன். நான் கர்ட் கன்சீவ் பண்ண மாட்டேன், அதனால ஆனியன். அப்புறம் ஈவினிங் டியூட்டிலாம் முடிச்சுட்டு நைட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே நல்ல காற்று, சூப்பர் கிளைமேட்டாக இருந்துச்சு. அப்படியே ஒரு கேட்டை பார்த்தாச்சு. நம்ம ரெகுலர் கஸ்டமர், எப்போ போனாலும் அந்த கேட்டை என்னை ஃபாலோ பண்ணி வரும். நான் ஏதாவது ஃபுட்டு கொடுக்குறேன்னான்னு பார்க்குறதுக்கு பாவம். அப்புறம் அந்த கேட்டை கூட கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் போகிறப்ப ஃபுட்டு கொஞ்சம் கொடுத்தாச்சு. தென் நைட்டு ஒரு KFC பார்ட்டி இருந்துச்சு. ஸோ அங்கே போயாச்சு. Definitely I'll meet you again for a good video. Okay, bye, take care, love you all.